வணக்கம் நண்பர்களே. அதாவது அறிவால் யார் பிடித்தாலும் வெட்டும் பாரதிக்கு அண்ணாமலை பதிலடி. பாரதிய ஜனதா கட்சி சங்கத்தின் நிறுவன தலைவர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 123வது பிறந்த நாள் தினத்தை கொண்டாடும் விதமாக கோயம்புத்தூர் நவ இந்தியா பகுதியில் உள்ள எஸ்என்ஆர் அரங்கில் ரைஸ் ஆஃப் நியூ இந்தியா என்னும் தலைப்பில் சிறப்பு கருத்தரங்க நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. அது மட்டுமல்லாமல் இந்த நிகழ்ச்சியில் பாஜக மாநில தலைவருமான அண்ணாமலை கலந்து கொண்டு உரையாற்றினார். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அண்ணாமலை சட்டப்பிரிவு 307 நீக்கப்பட வேண்டும் என தெரிவித்த அந்த மனிதர் ஷியாம் பிரசாத் முகர்ஜி அவரது 123வது பிறந்தநாளை கொண்டாடுகிறோம். MP ரவீந்திரநாத் குமாரின் வழக்கு தீர்ப்பு பார்த்திங்கன்னா படிக்கலை, அதை பார்த்த பின்பு அதை நான் தகவலை தெரிவிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். ரூபாய் 397 கோடி ஊழல். அறப்போர் இயக்கம் டிரான்ஸ்ஃபார்மம் வாங்கியதில் 397 கோடி ரூபாய் பார்த்திங்கன்னா ஊழல் குறித்து தெரிவித்துள்ளார். டெண்டர் எப்படி நடந்தது என தெரிவித்திருக்கிறாரு. டெண்டர் பிக்சிங் நடந்துள்ளது. அறப்போர் இயக்கத்தின் செய்திக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம். அறப்போர் இயக்கத்தின் புகாருக்கு விசாரணை செய்ய வேண்டும். முதல்வர் இதிலும் செந்தில் பாலாஜி போல காப்பாற்றப் போவாரா இல்லை என்ன செய்வார்ன்றதை எதிர்பார்க்கலாம். ஆளுநர் மீது வைத்துள்ள குற்றச்சாட்டுக்கு ஆளுநர் அறிக்கை மூலம் பதிலளிச்சிருக்கிறாரு. திமுக இத்தனை காலம் நம்மை ஏமாற்றியுள்ளது. ஆளுநர் அதிகமாக பேசக்கூடாது என்பதை வைத்து சாதகப்படுத்திக் கொள்கின்றனர். CBI ஒரிஜினல் பேப்பர் ஆகியவற்றை கொடுக்காத போது எப்படி ஆளுநர் செயல்படுவார்? அதாவது அறிவால் யார் பிடிச்சாலுமே வெட்டும். பாரதி பேசும் பேச்சுக்கு வயதுக்கும் சம்பந்தமே இல்லை. என்னுடைய தொண்டர்கள் அண்ணாமலையை பிரியாணி போட்டு விடுவார்கள் என அவர் தெரிவிக்கிறார். அறிவால் யார் பிடித்தாலும் வெட்டதான் செய்யும். நாம் விவசாயி வேறு. ஒரு கன்னத்தை அடித்தால் ஒரு கன்னத்தை காட்ட அரசியலுக்கு வரவில்லை. என்ன ஒரு தலைகீழ நின்று தோப்பு காரணம் போட்டாலும் 2024 400 MP பெற்று மீண்டும் பிரதமராக மோடி வருவது உறுதி. தமிழகத்தில் 39வது வாங்குவோம் அப்படின்றத உறுதியாக சொல்லியிருக்கிறாரு. 20% கமிஷனை பற்றி ஒன்று சொல்லியிருக்கிறாரு. எலக்ட்ரானிக் எக்ஸ்போர்ட்டில் நம்பர் 1 தமிழ்நாடு தான் அப்படின்ற மாதிரி முதல்வர் ஆரம்பித்தார். ஆப்பிள் உலக அளவில் 7% எக்ஸ்போர்ட் இந்தியாவில் தான் இருக்குது. முதல்வர் பார்த்திங்கன்னா நம்பர் 1 என இவர் ஸ்டிக்கர் ஒட்டுகிறாரே. முதல்வரால் ஜப்பான் சிங்கப்பூர் சுற்றியே 3000 கோடி ரூபாய் தான் பார்த்திங்கன்னா கொண்டு வர முடிந்தது. 1% கூட தமிழக அரசுக்கு இதற்கு காரணமில்லை. எலக்ட்ரிக் பைக் ஒசூரை சுற்றி செல்கின்றன. தமிழகத்துக்குள் வர பயப்படுகின்றனர். காரணம் 20% கமிஷன். யாரையும் பலவீனப்படுத்தி பாஜக வளராது. பாஜக கூட்டங்களுக்கு மக்கள் வர காரணம் மோடி மீது உள்ள மக்களின் நம்பிக்கை. சுப்பிரமணிய சாமி ஐயாவை இதுவரை பார்க்கவில்லை, பார்க்க போவதும் இல்லை. யாரும் பார்த்திங்கன்னா யார் ஆசீர்வாதமும் எனக்கு தேவையில்லை. இது பார்த்திங்கன்னா ஓல்டு இந்தியா ஸ்டைல். அவர் நலமாக வாழ வேண்டும். ஆனால் கட்சியின் உழைப்பை மட்டுப்படுத்தினால் அண்ணாமலை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அவன் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் எனக்கில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. முத்துசாமி நம்பிக்கை இருக்குது. அதாவது கோவையில் உள்ள தொழிலதிபர்களுக்கு இனியாவது சுதந்திரம் கிடைக்க வேண்டும். அண்ணாமலையை அழைத்து நிகழ்ச்சி நடத்தினால் கோவையில் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த நிறுவனத்துக்கு கரண்ட் கட்டு. தொழிலதிபரை பிரித்து உருட்டி மிரட்டுகின்றனர். முத்துசாமி மீது எனக்கு நம்பிக்கை உள்ளது. அவர் கோவை வளர்ச்சிக்கு செயல்படுவார். TK சிவகுமார் கர்நாடக துணை முதல்வர் பற்றி எனக்கும் தெரியும். தேர்தல் அறிக்கையில் மேகதாது குறித்து போட்டார். இப்போது பார்த்திங்கன்னா நாடகம் ஆடுகிறாரு. தமிழர் நலனில் பார்த்திங்கன்னா கை வைத்தால் எந்த எல்லைக்கும் போவோம் அப்படின்ற மாதிரி திமுகவில் தெரிவிச்சிருக்காரு. இந்த காவேரி நீரை கொண்டு வர ஒரு பிரச்சனை தான் இப்போ பேசப்படுது. நான் தொண்டனா பாராளுமன்றத்தில் தேர்தலில் மாநில தலைவராக வேலை செய்வேன். என்னுடைய வேலை பார்த்திங்கன்னா ஒருங்கிணைப்பு. நான் வருந்திருப்பது சரிங்களா, நான் வருந்திருப்பது தமிழகத்தின் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தாதான். அது மட்டும் இல்லாமல் எனக்கு பவர் பாலிடிக்ஸ் பண்ணணும் எண்ணம்லாம் இல்லை. எங்களுக்கு தலைமைக்கு தெரியும். 2வது ஊழல் பட்டியலில் எனது நடைப்பயணம் தொடங்கிறதுக்கு முன்னாடி வெளியிடப்படும். கூட்டணி கட்சிகளோட பயணம் பார்த்திங்கன்னா செய்கிறோம். சுமூகமாக பார்த்திங்கன்னா நாங்கள் போக போகிறோம். பருவநிலை விவகாரத்தினால மாநில அரசு முன்ஜாக்கிரதையாக பார்த்திங்கன்னா இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. மத்திய அரசோடு ஒருங்கிணைப்பாக இருக்க வேண்டும்.
காவேரி தண்ணீரையும் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வர வேண்டும்ன்றது தான் லட்சியம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. வானதி அக்காவின் மீது தனிப்பட்ட முறையில் வன்மத்தை கக்குகிறார்கள். திமுகவிற்கு தெரிந்தது பெண்களை ஆபாசமாக பேசுவது. இதை பற்றி நானும் கவலைப்பட போவதில்லை. அதில் கவலைப்படவும் கிடையாது. அவர்களுக்கு கவலைப்பட போவது வந்து பார்த்திங்கன்னா யார் என்று பார்க்கும் பொழுது செந்தில் பாலாஜியால் அவர்கள்தான் கவலைப்பட வேண்டும். மனித குலத்தின் மொத்த அழுக்கின் வடிகால் தான் வந்து பார்த்திங்கன்னா திமுக அப்படின்ற மாதிரி உரையில் பேசியிருந்தார். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.